Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.5ல 12th question பார்க்க போறோம். Question என்னன்னா, the ratio of 6th and 8th term of an arithmetic progression is 7:9. Find the ratio of 9th term to 13th term. அதாவது ratio of 6th to 8th term வந்து 7:9 ன்னு கொடுத்திருக்காங்க in an arithmetic progression. இப்போ நம்ம ratio of 9th term to 13th term வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ first given வந்து எழுதிக்கலாம். ratio of 6th to 8th term வந்து என்ன கொடுத்திருக்காங்க 7:9. 6th term நம்ம எப்படி represent பண்ணுவோம், T6 to 8th term என்ன T8, ratio என்ன கொடுத்திருக்காங்க 7:9. இப்போ T6 வந்து நம்ம எப்படி எழுதலாம், T6 equal to A plus 5D அப்படின்னு எழுதலாம். ஏன்னா Tn அதாவது nth term வந்து நம்ம எப்படி எழுதுவோம், A plus n minus 1 into D. அப்போ T6 வந்து A plus n minus 1 என்ன, அதாவது 6 minus 1 into D. அப்போ A plus 5D. இப்போ அதே மாதிரி T8 வந்து எப்படி எழுதுவோம், A plus 7D. அப்போ T6 to T8, T6 என்ன A plus 5D to T8 என்ன A plus 7D equal to 7:9. இதை எப்படி எழுதலாம், A plus 5D to A plus 7D, A plus 5D by A plus 7D எழுதலாம் equal to 7/9. இப்போ இந்த 9 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 9 into A plus 5D equal to 7 into இந்த A plus 7D அந்த சைடு போச்சுன்னா 7 into A plus 7D. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 9 into A என்ன 9A plus 9 into 5D என்ன 45D equal to 7 into A என்ன 7A plus 7 into 7D என்ன 49D. இப்போ 9A இந்த 7A இந்த சைடு வந்துச்சுன்னா minus 7A equal to 49D. இந்த 45D நம்ம அந்த சைடு கொண்டு போனோம்னா minus 45D. அப்போ 9A minus 7A என்ன 2A equal to 49D minus 45D எவ்வளோ 4D. அப்போ A equal to 2D. இப்போ நம்ம A equal to 2D ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, find the ratio of 9th term to 13th term. 9th termனா T9 to 13th termனா T13. இதோட ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். T9 வந்து நம்ம எப்படி எழுதலாம், A plus 8D to T13 வந்து எப்படி எழுதலாம், A plus 12D அப்படின்னு எழுதலாமா. இப்போ இதில் ஏயோட வேல்யூ என்ன 2D அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது 2D plus 8D to 2D plus 12D. அப்போது 2D plus 8D என்ன 10D to the ratio of 2D plus 12D என்ன 14D. இப்போது இதில் 2 வந்து காமனாக இருக்குது, 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 5D to 7D. இப்போ இதில் Dயும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் 5:7. அதாவது T9 to T13 என்ன ரேஷியோ என்ன 5:7. இதான் வந்து 12th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.